மழை வரும்னு நம்பி பார்த்தீங்கன்னா, நம்ம 1 ஏக்கராவுல கலக்கா போட்டேங்க. 2 மழை பார்த்தீங்கன்னா, நல்லா கனமா பேஞ்ச உடனே அப்பா இருந்துக்கிட்டு, இதுக்கு மேல எல்லாமே மழை காலம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கரா கல்லக்காய் போட்டு விட்டாருங்க. கல்லக்கா போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா பூ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மழை சுத்தமா இல்லைங்க. பார்த்தீங்கன்னா, இலைகள் எல்லாமே காஞ்சு போயிருச்சுங்க. இலைகள் எல்லாமே காஞ்சு போயிருச்சு. இதுக்கு மேல அவ்வளோதான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா ஒரு 4, 5 நாள் மழை பேஞ்சதுங்க. அந்த பேஞ்ச மழையிலே பார்த்தீங்கன்னா, நல்லா செடி ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துடுச்சுங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, 1 மாசமாவே இப்ப மழையே இல்லைங்க. எல்லா செடியும் வாட ஆரம்பிச்சிடுச்சு. முன்ன பார்த்தீங்கன்னா, பூ எடுத்துட்டு இருக்கும்போது கிணத்துல சுத்தமா தண்ணி இல்ல. இப்ப 4, 5 நாள் மழை பேஞ்சதுனால பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கிணத்துல தண்ணி வந்துடுச்சுங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நெறைய பிஞ்சுகள் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப தண்ணி இல்லாம போனா எல்லாமே வீணா போயிரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அப்பா எல்லாமே வந்து காலையிலங்காட்டியும் ஓசி இழுக்க ஆரம்பிச்சுட்டுங்க. இந்த காட்டுல பார்த்தீங்கன்னா, நமக்கு கரண்ட் மோட்டர் கிடையாதுங்க. ஆயில் மோட்டர் தான். டீசல் வாங்கி ஊத்தி தாங்க எடுத்து விடணும். இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேத்துக்குலாம் விவசாயம் பிடிக்குமோ, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே தண்ணி எடுத்து விட்ட உடனே இந்த மாரி அவுட்டர்ல தண்ணி கொஞ்ச நேரம் ஓட விட்டுட்டு தாங்க சொட்டு நீருக்கே விடுவோம். ஏன்னா, தண்ணி வடியும்போது பார்த்தீங்களா, அதுலேருந்து வர சேறுகள்லாம் அந்த சொட்டு நீர் ஓட்டைய அடைச்சிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எடுத்து விட்டு தாங்க விடுவோம்.